வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னவனே, இதெல்லாம் உன் மாமியார் வீடு. இனிமே எல்லாமே உனக்கு தான். வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்க எதுக்குமா வாசல் வரைக்கும் வந்து? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எனக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதானே ஆகணும். வாங்க உள்ள வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க. வாங்க உட்காருங்க. அத்தை கொண்டாங்க. இந்தங்க பழம். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கோம், வாங்கிக்கங்க. பரவாயில்ல வாங்கி. சரி உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இது ரஞ்சிதம், என்னுடைய சரிபாதி. வணக்கம். எங்க ரெண்டு பேர்த்தையும் ஊர்ல எல்லாரும் அர்த்தநாதீஸ்வரன் தான் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க, வாழ்ந்தா சிவசாமி ரஞ்சித மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க. பல பேர் கண்ணு பற்ற கூடாதுக்காதான் என் பொண்டாட்டிய பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். சில பல நேரங்களை தவிர இவளை சாரி மன்னிச்சிருங்க, நான் வெளியில அனுப்புறதே இல்லை. அது என் மூத்த பையன் வெற்றிவேலு. பி வரைக்கும் படிச்சிருக்கான். என்னுடைய எல்லா வேலைகளும் கூட இருந்து கவனிச்சுக்கிறான். அது என் மருமக அர்ச்சனா. வணக்கம். வணக்கம். நானும் ரஞ்சிதமா இப்படி பாதி பாதியோ அதே மாதிரிதான் அவங்களும். நான் என் பசங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட நீங்க வேற, பொண்ணுகளுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன மாதிரி பட்டணத்துல கூட யாரும் தேடி பிடிக்க முடியாது. இவன் கிராமத்தால இருக்கானே என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பொண்ணுகளுக்கு சம உரிமைங்கிறத இப்ப கூட என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அதுக்கு மேல ஒரு படி ஏத்தி கொடுக்கணுங்க. கரெக்டா சொன்னீங்க. இது உங்க மாப்பிள்ள. ஐயோ ஏன் எந்திருக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. உங்க பையன் போட்டோவை காட்டின உடனே என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் திருவிழாவுக்கு வரப்போ நேர்ல பாக்கலான்னு இருந்தேன். உங்கள மாதிரியே என் ஹஸ்பண்டும் பொண்ணுங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாரு. அவங்க சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. இப்போதைக்கு நம்ம நாட்டுக்கு முத தேவையே அதானுங்க. ராணி, என்னம்மா? மதுவை வர சொல்லு. சரிம்மா. உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிடலாம். ஐயோ, நாங்க வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோங்க. என்ன நீங்க நம்ம வீட்டுக்கு வரப்ப இங்க சாப்பிடுற மாதிரி வரக்கூடாதா? இல்லம்மா, பொங்கல் விசேஷம்ல, அதான் சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துட்டோம். ஒரு கப் காஃபியாவது சாப்பிடணும். அப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறம் லஞ்ச் நம்ம வீட்ல தான். ஓ, தாராளமா சாப்பிடலாம்.